மாண்புமிகு உறுப்பினர் கணபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய குடியிருப்புகளில் குடியிருந்து வருகிற மக்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய திருக்கரங்களால் ஒரு 10,200 பேருக்கும் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் 13ஆம் தேதி நடந்த பட்டா வழங்க நிகழ்ச்சிகளை மாண்புமிகு துணை முதல்வர் அவருடைய திருக்கரங்களால் 1,600 பேருக்குமாக இதுவரையிலே 16,800 பேருக்கு வீட்டு வசதியை சார்பில் பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் இதயமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்கள் மிக விரிவாக பதிலை அளித்திருக்கிறார்கள். என்னுடைய தொகுதியில் அரியாக்கிரயம் பெற்றவர்கள், அந்த 3-4 கேடர்ல அரியாக்கிரயம் பெற்றவர்கள், அதுதான் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. 3 ஆண்டுகளில் நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சிறந்த முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறார்கள். ஆகவே கூடிய விரைவில் அந்த பட்டா வழங்குகிற நிகழ்ச்சியை, அந்த என்ஓசி வழங்குகிற நிகழ்ச்சியை நிறைவேற்றி தருவாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்திலே இந்த ஒரு புகார் மனு வந்த உடனேயே இது பாரபட்சம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த மனுக்கள் எல்லாம் பெறப்பட்டு இதிலே அரசு தனியாக ஒரு துறை மட்டும் நடவடிக்கை எடுத்தால் அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம், தவறுகள் பேசப்படலாம் என்ற காரணத்தால் 2 ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலமாக அது ஆய்வு செய்யப்படுகிறது. அவர்கள் நவம்பர் 2க்குள்ளாக அந்த ஆய்வு அறிக்கையை கொடுப்பதற்கான ஒப்புதலை தந்திருக்கிறார்கள். அது பெற்ற உடனேயே துறை அதற்கான ஆய்வை செய்து 2 மாத காலத்திற்குள்ளாக அவைகள் அத்தனையும் கொடுத்து முடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஆய்வின் பொழுது இதை கேட்கிறார்கள். என்ன நடந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு மாதமும் அவரிடத்திலே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே தெரியாமல் இன்னசென்ட் பர்ச்சேஸ் அவர்கள்தான் மிக முக்கியம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு உண்டான அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்பதை மட்டும் உத்தரவாதமாக இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயராம்.